தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது குறித்து அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியும் பொருளாளர் மு.க.ஸ்டாலினும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருக்கும் நிலையில் அவர்களது கருத்து குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம் செய்திருக்கிறார். தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர் தெரிவித்த இருவேறு கருத்துக்களையும் அதற்கு வைகோ முன்வைத்திருக்கும் விமர்சனத்தையும் இப்போது பார்க்கலாம். தேமுதிக வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தீர்கள். இது நிலைமை உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அந்த நம்பிக்கையை இன்னும் வளர்ந்துவிடவில்லை, இன்னும் இழந்துவிடவில்லை. தேமுதிக வரும் என்கிற நம்பிக்கை இழந்துவிடவில்லை சொல்லுகிறீங்க. பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா? இன்னும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உரிமை. அந்த உரிமையில தலையிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஜனநாயக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்க அழைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ புதுசா அழைப்பு கொடுத்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்ய போற மாதிரியும் தொடர்ந்து நடத்த மாதிரியும் சொல்றாங்க. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. அதுதான் உண்மை. இது அவரை காயப்படுத்துமே, அவர் சொன்னதை நம்மளே ரெஃப்யூட் பண்றோமே, நம்மளே அதுக்கு நேர் எதிராக சொல்றோமே. கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதுன்னே சொன்னார். கிளியரா வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. எப்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு, எப்பொழுதும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யாராவது. அவர் கட்சி தலைவரையே இன்டைரக்டா ஹிட் பண்றாரு. என்ன ஆத்திரத்தில் அவர் இதை ஹிட் பண்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமை எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது.